ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்மில் உள்ள இயல் 1ல் லாஸ்ட்டு கடிதம் பார்க்க போகிறோம். கனவு பழித்தது அப்படிங்கிற கடிதம். இது ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டோரியாகவே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி. ஃபஸ்ட்டு நுழைமுன் மட்டும் பார்த்துருங்க. தமிழில் இயல் உண்டு, இசை உண்டு, நாடகம் உண்டு. இவை மட்டுமல்ல, அறிவியலும் உண்டு. தமிழுக்கு அறிவியல் புதிதல்ல. அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகளை இலக்கியங்கள் வாயிலாக வெளியிட்டிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். இலக்கியங்கள் கூறும் செய்திகளை இதில் பார்க்குறோம். பாருங்கள், 2 கேரக்டர் இதில் சொல்லியிருக்காங்க. யார் யார் அப்படின்னா, இன்சுவை அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் நறுமுகை அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இதில் இன்சுவை யார் அப்படின்னா ஒரு சின்ன பொண்ணு. நறுமுகை அப்படிங்கிறவங்க அவங்களோட அத்தை. அவங்க அவங்க அத்தைக்கு ஒரு லெட்டர் போடுறாங்க. என்ன அப்படின்னா, நான் இன்னைக்கு ஒரு சயின்டிஸ்ட் ஆகிட்டேன் அப்படின்னு. சின்ன வயசில் அவளுக்கு ஒரு ஆசை இருந்ததை அவள் அத்தைக்கிட்ட சொல்லியிருப்பாள். என்ன ஆசை அப்படின்னா, அவள் 6th படிக்கிறப்போ அவங்க அத்தைக்கு ஒரு லெட்டர் போடுறா. என்ன அப்படின்னா, அவங்க அத்தை ஏற்கனவே ஒரு சயின்டிஸ்டாக சயின்ஸ் ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு லெட்டர் போடுறா. என்னென்னா, அத்தை உங்களை மாதிரியே நானும் என்ன பண்ணணும், ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் போடுறா. இன்றைக்கி சதீஷ் தவான் விண்வெளி நிலையத்தில் ஜாயின் பண்ண போகிற அந்த ஒரு சந்தோஷத்தில் அவள் சொல்கிறா, அன்னைக்கு நான் தமிழ் மீடியத்தில் படிக்கிறேன். இந்த மாதிரி தமிழ் மீடியத்தில் படித்தவங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க அப்படிலாம் அவங்களாம் சயின்டிஸ்ட் ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. அதை எல்லாத்தையுமே நீங்கள் பல கடிதங்கள் அதுக்கப்புறம் எழுதி எனக்கு பல அறிவியல் பூர்வமான உண்மைகளை சொல்லி, தமிழில் படிக்கிறது ஒரு தப்பு இல்லை. தமிழர்கள் அன்றைய காலத்திலேயே அவ்வளோ அறிவியலை பற்றி சொல்லியிருக்காங்க. இலக்கியங்கள்லையும் இலக்கணத்தை பற்றியும் செய்யுள்கள்லையும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு கடிதம் வழியாக சொன்னதை நமக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் முக்கியமாக பாருங்கள், அந்த காலத்திலேயே ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள பொருட்களை நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, இது 5 தான் பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதை என்ன தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமாக அதை பாருங்கள். நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் மாதலின் அப்படிங்கிறது தொல்காப்பியம். நிலம், தீங்கிறது நெருப்பு, நீர், வளி, காற்று, விசும்போடு 5ம் இந்த பஞ்சபூதங்களும் கலந்தது தான் நம்ம உலகம் அப்படின்னு தொல்காப்பியத்தில் அப்போவே சொல்லியிருக்காங்க. இது ஒரு சயின்ஸ் ஃபேக்ட் தான். அடுத்து பாருங்கள், கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எழிலி அப்படிங்கிறது கார் 40. அதாவது கடல் நீர் முகுந்த, கடலில் உள்ள நீர் ஆவியாகி அது காற்றாக மேகமாகி மாறி அந்த மேகம் குளிர்ந்து தான் நமக்கு திரும்ப மழையாக வருதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சைக்கிள் சொல்லப்போனால். அதை ஈஸியாக ஒரே வரியில் கார் 40ங்கிறதுல நமக்கு சொல்லியிருக்காங்க. நெடுவல்லூசி நெடுவசி பரந்த வடு அப்படிங்கிறது இது எப்படின்னா, போரில் காயமற்றவங்களுக்கு நீ ஒரு வெண்மையான ஊசியை கொண்டு தச்சு தையல் போட்ட ஒரு செய்தி பதிற்றுப்பத்தில் அமைஞ்சிருக்கு. கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர், இது நற்றிணை. இதுவும் அந்த தையல் போட்டுறது தான். என்னன்னு பாருங்கள், சுறாமீன் தாக்கியதனால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றிணை என்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. இப்போதைக்கு தையல் போடுறது எப்போ நற்றிணை பதிற்றுப்பத்திலாம் தையல் போட்டது சொல்லியிருக்காங்க. அது மருத்துவத்துக்கான ஒரு செய்தி. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி. பாருங்க,
ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படிங்கிறது தான் ஔவையார் சொல்லியிருக்காங்க. அதாவது எவ்வளவு திரவப் பொருட்களை அழுத்தினாலும் அவற்றோட அளவை சுருக்க முடியாதுங்கிறது தான் இதற்கான மீனிங். அடுத்தது பாருங்க, இது கலீலியோ கண்டுபிடிச்சார் இல்லையா, என்ன அப்படின்னா டெலஸ்கோப்பு, தொலைநோக்கி. அதை ஈஸியாக நம்ம கபிலர் என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படிங்கிறது திருவள்ளுவமாலை எழுதினவர் கபிலர். ஒரு சின்ன புல்லோட நுனியில் இருக்கிற அந்த பனியில் தெரியும் ஒரு பனை மரத்தோட ஒரு இது. அதுதான் டெலஸ்கோப்போட ஒரு டெக்னாலஜி. நெக்ஸ்ட் பாருங்க, தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யார் யார்? மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அடுத்தது பாருங்கள், டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, 2 பேரும் தான். அடுத்து இஸ்ரோவோட தலைவர் டாக்டர் கை சிவன். இதில் ஒன்றும் இல்லை, இந்த பாடல்கள் எல்லாத்துலேயுமே ஒரு அறிவியல் நுணுக்கங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இன்சுவை கிட்ட அருமுகை சொல்லியிருப்பாங்க. அப்போ தமிழில் படித்தவங்கலாம் சயின்டிஸ்ட் ஆக முடியாதுங்கிறதுலாம் இல்லை. இதில் முக்கியமான கொஷின் என்ன அப்படின்னா, இந்த பாடல்களை கொடுத்து எந்த நூல் அப்படின்னு கேட்பாங்க. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட அப்படின்னா அந்த பாட்டு வந்துச்சுன்னா என்னது, அது திருவள்ளுவ மாலை, எழுதியவர் கபிலர். அது எதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க, தொலைநோக்கிக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க, அதாவது கலீலியோட தொலைநோக்கி. அதுக்கப்புறம் நிலம் நீர் வசும்பு விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படிங்கிறது தொல்காப்பியம். கடல் நீர் முகுந்த கமஞ்சுளெள்ளி கார் 40, நெடுவல்லூசி நெடுவசி பறந்தவடு 10 கோச்சுரா எரிந்தனச் சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பருதவர் நற்றிணை. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படிங்கிறது ஔவையார். திரவப் பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அதோட அளவு என்ன பண்ணாது, மாறாது. இது பார்த்துக்கோங்க, தமிழில் பயின்று சயின்டிஸ்ட் ஆனவங்க நம்மளோட ஏபிஜே அப்துல் கலாம். அதுக்கப்புறம் இஸ்ரோவோட சயின்டிஸ்ட்டு டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவோட ஹெட்டு தலைவர் டாக்டர் கை சிவன் அவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ இலக்கணம் பார்ப்போம். இலக்கணத்தை நான் ரைட் பண்ணி போடுறேன். எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு லெட்டர் போடுறேன். என்னென்னா, அத்தை உங்களை மாதிரியே நானும் என்ன பண்ணணும், ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் போடுறான். இன்றைக்கி சதீஷ் தவான் விண்வெளி நிலையத்தில் ஜாயின் பண்ண போகிறான். அந்த ஒரு சந்தோஷத்தில் அவள் சொல்கிறான், அன்னைக்கு நான் தமிழ் மீடியத்தில் படிக்கிறேன், இந்த மாதிரி தமிழ் மீடியத்தில் படித்தவங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க அப்படிலாம் அவங்களாம் சயின்டிஸ்ட் ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. அதை எல்லாத்தையுமே நீங்கள் பல கடிதங்கள் அதுக்கப்புறம் எழுதி எனக்கு பல அறிவியல் பூர்வமான உண்மைகளை சொல்லி, தமிழில் படிக்கிறது ஒரு தப்பு இல்லை, தமிழர்கள் அன்றைய காலத்திலேயே அவ்வளோ அறிவியலை பற்றி சொல்லியிருக்காங்க. இலக்கியங்கள்லையும் இலக்கணத்தை பற்றியும் செய்யுள்கள்லையும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு கடிதம் வழியாக சொன்னதை நமக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் முக்கியமாக பாருங்கள், அந்த காலத்திலேயே ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள பொருட்களை நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, இது 5 தான் பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதை என்ன தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமாக அதை பாருங்கள்.
நிலம் தீ நீர் வளி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் மாதலின் அப்படிங்கிறது தொல்காப்பியம். நிலம் தீங்கிறது நெருப்பு, நீர் வளி காற்று, விசும்போடு ஐந்தும் இந்த பஞ்சபூதங்களும் கலந்தது தான் நம்ம உலகம் அப்படின்னு தொல்காப்பியத்தில் அப்போவே சொல்லியிருக்காங்க. இது ஒரு சயின்ஸ் ஃபேக்ட் தான். அடுத்து பாருங்கள், கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எழிலி அப்படிங்கிறது கார் 40. அதாவது கடல் நீர் முகுந்த, கடலில் உள்ள நீர் ஆவியாகி அது காற்றாக மேகமாகி மாறி அந்த மேகம் குளிர்ந்து தான் நமக்கு திரும்ப மழையாக வருதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சைக்கிள் சொல்லப்போனால். அதை ஈஸியாக ஒரே வரியில் கார் 40ங்கிறதுல நமக்கு சொல்லியிருக்காங்க. நெடுவல்லூசி நெடுவசி பரந்தவடு அப்படிங்கிறது இது எப்படின்னா, போரில் காயமற்றவங்களுக்கு நீ ஒரு வெண்மையான ஊசியை கொண்டு தச்சு தையல் போட்ட ஒரு செய்தி பதிற்றுப்பத்தில் அமைஞ்சிருக்கு. கோட்சுரா எரிந்தனச் சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர், இது நற்றிணை. இதுவும் அந்த தையல் போட்டுறது தான். என்னன்னு பாருங்கள், சுறாமீன் தாக்கியதனால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றிணை என்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. இப்போதைக்கு தையல் போடுறது எப்போ நற்றிணை பதிற்றுப்பத்திலலாம் தையல் போட்டது சொல்லியிருக்காங்க. அது மருத்துவத்துக்கான ஒரு செய்தி. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி. பாருங்க, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி அப்படிங்கிறது ஔவையார் சொல்லியிருக்காங்க. அதாவது எவ்வளவு திரவப் பொருட்களை அழுத்தினாலும் அவற்றோட அளவை சுருக்க முடியாதுங்கிறது தான் இதற்கான மீனிங். அடுத்தது பாருங்க, இது கலீலியோ கண்டுபிடிச்சார் இல்லையா, என்ன அப்படின்னா டெலஸ்கோப்பு, தொலைநோக்கி. அதை ஈஸியாக நம்ம கபிலர் என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படிங்கிறது திருவள்ளுவமாலை. எழுதினவர் கபிலர். ஒரு சின்ன புல்லோட நுனியில் இருக்கிற அந்த பனியில் தெரியும் ஒரு பனை மரத்தோட ஒரு இது. அதுதான் டெலஸ்கோப்போட ஒரு டெக்னாலஜி. நெக்ஸ்ட் பாருங்க, தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யார் யார்? மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அடுத்தது பாருங்கள், டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, 2 பேரும் தான். அடுத்து இஸ்ரோவோட தலைவர் டாக்டர் கை சிவன். இதில் ஒன்றும் இல்லை, இந்த பாடல்கள் எல்லாத்துலேயுமே ஒரு அறிவியல் நுணுக்கங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இன்சுவை கிட்ட அருமுகை சொல்லியிருப்பாங்க. அப்போ தமிழில் படித்தவங்கலாம் சயின்டிஸ்ட் ஆக முடியாதுங்கிறதுலாம் இல்லை. இதில் முக்கியமான கொஷின் என்ன அப்படின்னா, இந்த பாடல்களை கொடுத்து எந்த நூல் அப்படின்னு கேட்பாங்க. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட அப்படின்னா அந்த பாட்டு வந்துச்சுன்னா என்னது, அது திருவள்ளுவ மாலை. எழுதியவர் கபிலர். அது எதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க, தொலைநோக்கிக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. அதாவது கலீலியோட தொலைநோக்கி. அதுக்கப்புறம் நிலம் நீர் விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் மாதலின் அப்படிங்கிறது தொல்காப்பியம். கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எழிலி கார் 40. நெடுவல்லூசி நெடுவசி பரந்தவடு பதிற்றுப்பத்து. கோட்சுரா எரிந்தனச் சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் நற்றிணை. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி அப்படிங்கிறது ஔவையார். திரவப் பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அதோட அளவு என்ன பண்ணாது, மாறாது. இது பார்த்துக்கோங்க, தமிழில் பயின்று சயின்டிஸ்ட் ஆனவங்க நம்மளோட ஏபிஜே அப்துல் கலாம்.
அதுக்கப்புறம் இஸ்ரோவோட சயின்டிஸ்ட்டு டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோவோட ஹெட்டு தலைவர் டாக்டர் கை சிவன் அவங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு இலக்கணம் பார்ப்போம். இலக்கணத்தை வந்து நான் ரைட் பண்ணி போடுறேன். எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.